வணக்கம். முதலீடு தமிழ். இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும். இன்னைக்கு இந்த மருந்து கம்பெனிகளோட பிசினஸ் மாடலை பாதிக்கிற முக்கிய காரணிகளை புரிஞ்சுக்கணும். அப்பதான் ஒரு இன்வெஸ்டரா நீங்க நிறுவனங்களோட பலத்தை வச்சு அவற்றை வேறுபடுத்தி பார்க்க முடியும். நீங்க ஒரு மருந்து நிறுவனத்தை அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி, அது இந்த துறையோட எந்த பகுதியில் இயங்குதுங்கிறது தான், இல்லையா? அது ஏன் அவ்வளோ முக்கியம்? ஆமா, மருந்து துறையில ஒவ்வொரு பிரிவுக்கும் தனித்தனி பிசினஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அதே மாதிரி சவால்களும் வேற வேற. ஒரு கம்பெனி எந்த செக்மெண்ட்ல இருக்குன்னு தெரிஞ்சாலே அதோட டைனமிக்ஸ புரிஞ்சுக்க அதுதான் முதல் படி. சரி சரி. அப்போ இந்த பிரிவுகளை கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாமா? முதல் பிரிவு மொத்த மருந்துகள் அல்லது ஏபிஐ உற்பத்தியாளர்கள்னு சொல்றீங்க. இவங்க யாருங்க, என்ன பண்றாங்க? இவங்க தான் சப்ளை செயினோட அடியில இருக்கிறவங்கன்னு சொல்லலாம். ஓஹோ. மருந்துகளை பேசிக் கெமிக்கலா மொத்தமா தயாரிக்கிறாங்க. உதாரணமா? இப்போ பாராசிட்டமால்னு வச்சுக்கோங்களேன், அதை டன் கணக்குல தயாரிச்சு மத்த ஃபார்முலேஷன் கம்பெனிக்கு கொடுப்பாங்க. ஓகே, டன் கணக்குல. அப்போ இவங்க கிட்டத்தட்ட ஒரு கெமிக்கல் கம்பெனி மாதிரிங்களா? ஆமா, பெரும்பாலும் அப்படிதான். மூலப்பொருள் ரசாயன உற்பத்தி நிறுவனங்கள் மாதிரி குறைஞ்ச செலவுல ரொம்ப எஃபிஷியன்ட்டா உற்பத்தி பண்றதா இவங்களோட மெயின் பலம். சரி. ஆனா ஒரு விஷயம், இதுல லாபம் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இது ஒரு கமோடிட்டி மாதிரி, விலை ரொம்ப முக்கியம். அப்படியா? சரி. இந்த ஏபிஐயை வாங்கி நம்ம சாப்பிட்ற மாத்திரை சிரப் மாதிரி ஃபைனல் ப்ராடக்டா மாத்துறவங்க அடுத்த கட்டமா அவங்க தான் ஃபார்முலேஷன் மேனுஃபேக்சரர்ஸ். ஆமா, கரெக்ட். அவங்க தான் மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள். இவங்க ஏபிஐ உற்பத்தியாளர்கள் கிட்ட இருந்து வாங்கி அதை டேப்லெட், கேப்சியூல், சிரப், இன்ஜெக்ஷன் இப்படி நாம பயன்படுத்துற வடிவத்துக்கு மாத்துவாங்க. ஓகே. இங்கதான் விஷயம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா மாறுது. இவங்க சொந்த பிராண்ட் பேர்லயும் விற்கலாம். எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இந்த பிரிவிலையும் உட்பிரிவுகள் இருக்குமா? நிச்சயமா இருக்கு. முக்கியமா பார்த்தா இன்னோவேட்டர் கம்பெனிஸ்னு ஒரு வகை. இவங்க புதுசா மருந்துகளை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி பேட்டன்ட் வாங்கி விற்பாங்க. இதுல ரிஸ்க் அதிகம், ஆனா சக்சஸ் ஆனா லாபமும் பயங்கரமா இருக்கும். பெரிய ரிஸ்க் பெரிய ரிவார்டு மாதிரி. அதேதான். அடுத்தது ஜெனரிக் கம்பெனிஸ். மத்தவங்க கண்டுபிடிச்ச மருந்தோட பேட்டன்ட் காலம் முடிஞ்சதும் அதே மருந்த இவங்க தயாரிச்சு விற்பாங்க. இதுலயும் வகை இருக்கா? ஆமா, இதே 2 விதம் இருக்கு. ஒன்னு பிராண்டட் ஜெனரிக்ஸ், அதாவது பேட்டன்ட் இல்லாத மருந்துக்கு இவங்களா ஒரு பிராண்ட் பேர் வச்சு விற்பாங்க. உதாரணத்துக்கு பாராசிட்டமாலுக்கு டோலோன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி. இங்க மார்க்கெட்டிங், பிராண்டிங் எல்லாம் பண்ணுவாங்க. புரியுது. இன்னொன்னு ஜெனரிக்ஸ். இவங்க மருந்தின் ரசாயன பேர்ல மட்டும்தான் விற்பாங்க. பாராசிட்டமால் மாத்திரைகள் அப்படின்னு. இதுல பிராண்டிங் செலவு கம்மி. அப்போ இந்த ஃபார்முலேஷன் செக்மெண்ட்ல வெறும் உற்பத்தி மட்டும் போதாது போல. நிச்சயமா போதாது. இங்க விற்பனை, மார்க்கெட்டிங், விளம்பரம், டாக்டர்ஸ் மத்தியில, மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை உருவாக்குறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பிராண்ட் வேல்யூங்கிறது இங்க பெரிய பங்கு வகிக்கும். ஏபிஐ மாதிரி இல்ல இது. சரி. புதுசா கண்டுபிடிக்கிறவங்க, பேட்டன்ட் முடிஞ்சதும் தயாரிக்கிறவங்க பார்த்தாச்சு. ஆனா சில கம்பெனிங்க மத்த பெரிய கம்பெனிகளுக்காக ரிசர்ச்சோ உற்பத்தியோ பண்ணி கொடுக்கறாங்க இல்லையா? அது என்ன பிரிவு? ஆமா, அதுதான் 3வது பிரிவு. ஒப்பந்த ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி சேவைகள், அதாவது கிராம்ஸ், கான்ட்ராக்ட் ரிசர்ச் அண்ட் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ். கிராம்ஸ். சரி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னோவேட்டர் கம்பெனிங்களோட புது மருந்து கண்டுபிடிப்பு ரிசர்ச்சுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லைனா இன்னோவேட்டர் கம்பெனி டெக்னாலஜியை கொடுத்ததும் அவங்களுக்காக மருந்த தயாரிச்சு இன்னோவேட்டரோட பிராண்ட் லேபிள்லயே சப்ளை பண்ணுவாங்க. அப்போ இவங்க ரிசர்ச் அல்லது உற்பத்தி சேவையை மட்டும் தராங்க. மார்க்கெட்டிங் வேலையெல்லாம் இன்னோவேட்டர் கம்பெனி பார்த்துக்கும். ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் மாதிரி. கரெக்டா சொன்னீங்க. இவங்களோட வெற்றிங்கிறது அந்த இன்னோவேட்டர் கம்பெனிகளோட ஆர்டரை பொறுத்து தான் இருக்கும். அவங்க ரிசர்ச் எந்த அளவுக்கு வெற்றி அடையுதுங்கிறத பொறுத்து இவங்களுக்கு பிசினஸ் வரும். புரியுது. அப்போ 4வது பிரிவு மருந்து விநியோகஸ்தர்கள். இவங்க பங்கு என்ன? இவங்க தான் தயாரிக்கப்பட்ட மருந்துகளை ஃபார்முலேஷன் கம்பெனிஸ் கிட்ட இருந்து வாங்கி கடைசியா நம்ம கைக்கு வர வரைக்கும் கொண்டு சேர்க்கிறவங்க. இதுல சிஎன்எஃப் ஏஜென்ட்ஸ், ஸ்டாக்கிஸ்ட், ரீட்டைலர்ஸ்னு ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கு. ஓஹோ. இவங்க இல்லாம மருந்துகள் சரியான நேரத்துல சரியான இடத்துக்கு போகாது. ஒரு ஃபார்முலேஷன் கம்பெனியோட சேல்ஸை இவங்களோட செயல்பாடு நேரடியா பாதிக்கும். அப்போ ஒரு நிறுவனம் இதுல ஒரே ஒரு பிரிவுல மட்டும்தான் இருக்குமா, இல்ல பல பிரிவிலையும் சேர்ந்து இயங்குவாங்களா? ரெண்டுமே நடக்கும். சில கம்பெனிங்க பியோர் ஏபிஐ அல்லது பியோர் ஃபார்முலேஷன் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஆனா பல பெரிய நிறுவனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா
ஏபிஐயும் தயாரிப்பாங்க, அதே வச்சு ஃபார்முலேஷனும் பண்ணுவாங்க, சில சமயம் சிஆர்எம் சேவையும் கொடுப்பாங்க. இத வெர்டிகல் இன்டகிரேஷன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. இப்போ இந்த பிரிவுகள் எல்லாத்தையும் பத்தி பேசினோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு முதலீட்டாளரா நீங்க இதுல இருந்து என்ன எடுத்துக்கணும்? ஏன் இது முக்கியம்? இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க ஒரு கம்பெனிய பார்க்கும்போது அது எந்த பிரிவுல இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்பதான் அதோட உண்மையான பலம் என்ன, சவால்கள் என்னன்னு தெரியும். உதாரணமா ஒரு ஏபிஐ கம்பெனினா மூலப்பொருள் விலை ஏறி இறங்குறத எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பார்க்கணும். அதுவே ஒரு ஃபார்முலேஷன் கம்பெனினா அவங்க பிராண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, போட்டி எப்படி இருக்கு, விளம்பரத்துக்கு எவ்வளோ செலவு பண்றாங்கன்னு பார்க்கணும். சிஆர்எம்ஸ்னா கஸ்டமர்ஸ் யாரு, கான்ட்ராக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆமாம். இதையெல்லாம் வச்சுதான் அந்த கம்பெனியோட லாபத்தன்மை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும்னு ஒரு முடிவுக்கு வர முடியும். அதோட பிசினஸ் மாடலே அது எந்த செக்மெண்ட்ல இருக்குங்கிறத பொறுத்து தான் அமையும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அப்போ முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி அந்த நிறுவனம் இந்த வகையில வருதுன்னு தெரிஞ்சுக்கிறது அடிப்படை தேவை. நாம இன்னைக்கு ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட், அதாவது ஏபிஐ உற்பத்தி தொழில் பத்தி கொஞ்சம் ஆழமாக பார்க்க போறோம். இந்த துறையோட முக்கிய அம்சங்கள், அதுல இருக்கிற சவால்கள், அப்புறம் நிறுவனங்கள் எப்படி போட்டியிடுறாங்கன்னு பாப்போம் இல்லையா? நிச்சயமா. இந்த மருந்து தயாரிப்பு விநியோகச் சங்கிலி இருக்குல்ல, அதாவது பார்மசூட்டிக்கல் சப்ளை செயின், அதுல ரொம்ப அடிப்படையான ஆனா மிக முக்கியமான ஒரு படி. இது மருந்துகளோட மூலப்பொருட்களை மொத்தமா தயாரிக்கிற தொழில். இதோட நுணுக்கங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். சரி, இத கொஞ்சம் உடைச்சு பார்க்கலாம். ஏபிஐ நிறுவனங்கள்னா என்ன பண்றாங்க? இவங்க மருந்துக்கான மூலப்பொருள், அதாவது அந்த பல்க் கெமிக்கல்ஸ் தயாரிக்கிறாங்க, சரிதானே? உதாரணத்துக்கு இப்ப பாராசிட்டமால் மாத்திரை எடுத்துக்கிட்டோம்னா, ஏபிஐ நிறுவனங்கள் தூய்மையான பாராசிட்டமாலை அதுவும் டன் கணக்குல தயாரிப்பாங்க. அத மாத்திரையா மாத்திர ஃபார்முலேஷன் கம்பெனிக்கு கொடுப்பாங்க. ஓ, அப்ப இது ஒரு கமாடி கெமிக்கல் உற்பத்தி மாதிரி தானே? அதாவது ஒரு கம்பெனி பண்ற பாராசிட்டமாலும் இன்னொரு கம்பெனி பண்றதும் ஒண்ணுதானே? பெருசா வித்தியாசம் இருக்காதே. சரியா சொன்னீங்க. இங்கதான் முக்கியமான சவாலே ஆரம்பிக்குது. பொருட்கள் கமாடிட்டி ஆகிறதுனால வாடிக்கையாளர்கள், அதாவது இந்த ஃபார்முலேஷன் கம்பெனிகள் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ரொம்ப சுலபமா மாறிடுவாங்க. ஓ, அப்படியா? ஆமா. இதனால ஏபிஐ கம்பெனிக்கு பிரைசிங் பவர், அதாவது விலை நிர்ணய சக்தி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு மருந்தோட பேட்டன்ட் முடிஞ்சிடுச்சுன்னா யார் வேணாலும் இந்த தொழில உள்ள வரலாம். தொழில்நுட்பம் தெரிஞ்சா போதும். அப்ப போட்டி ரொம்ப அதிகமா இருக்குமே. மிக அதிகம். உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் இருக்காங்க. சீனா மாதிரி நாடுகள்ல இருந்து வர மலிவான இம்போர்ட்ஸ் இருக்கு. ஏன் சில சமயம் ஃபார்முலேஷன் கம்பெனிகளே அவங்களுக்கு தேவையான ஏபிஐயை தயாரிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. அடேங்கப்பா. ஆமா, இது ரொம்ப சிதறுண்ட ஃப்ராக்மெண்டடான ஒரு துறை. சரி, இவ்ளோ கடுமையான போட்டி, பிரைசிங் பவர் கம்மி, அப்புறம் எப்படிதான் இந்த நிறுவனங்கள் தாக்கு பிடிக்கிறாங்க? லாபம் எப்படி பாக்குறாங்க? நல்ல கேள்வி. இதுக்கு அவங்க சில யுக்திகளை கையாளுறாங்க. முக்கியமா 2 வழிகள் இருக்கு. ஒன்னு, செலவை குறைக்கிறது. லோவஸ்ட் காஸ்ட் ப்ரொடியூசராக மாற முயற்சி பண்றது. எப்படி? அதுக்கு எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் உதவுது. அதாவது பெரிய அளவுல உற்பத்தி செஞ்சா செலவு குறையும் இல்லையா? அதுக்காக ரொம்ப பெரிய ஆலைகளை, லார்ஜ் பிளான்ட்ஸ் அமைப்பாங்க. இதுக்கு ஆரம்ப முதலீடு அதிகம் தேவைப்படும். அதனால இது ஃபிக்ஸ்ட் கேபிட்டல் இன்டென்சிவ். சரி, செலவை குறைக்கிறது ஒரு வழி. ஆனா எல்லாரும் அதையே தானே பண்ணுவாங்க. வேற என்ன செய்றாங்க? செலவு குறைக்கிறது மட்டும் பத்தாது. 2வது வழி, தங்களை ஒரு நம்பகமான கூட்டாளியா, ரிலேயபிள் பார்ட்னரா காட்டிக்கிறது. வாடிக்கையாளர்களுக்கு எப்பவும் தங்குதடை இல்லாம சப்ளை கிடைக்கணும். அன்இன்டரப்டட் சப்ளை. சரி. அதுக்காக நிறைய சரக்குகளை, இன்வென்ட்ரிய கையிருப்புல வச்சிருப்பாங்க. இது அவங்களோட செயல்பாடுகளை ஒர்க்கிங் கேபிட்டல் இன்டென்சிவ் ஆக்குது. அதாவது கையில நிறைய பணம் புழங்கிக்கிட்டே இருக்கணும். ஓ. கூடவே வாடிக்கையாளர்களுக்கு நீண்ட கடன் காலமும் லாங்கர் கிரெடிட் பீரியடும் கொடுப்பாங்க. ஓஹோ, இதெல்லாம் விலை நிர்ணய சக்தி இல்லாததால செய்ய வேண்டியிருக்கு இல்லையா? ஆமா, இதெல்லாம் அந்த குறையை ஈடுகட்ட அவங்க செய்யற முயற்சிகள். புரியுது. இத தவிர வேற என்ன உத்திகள் இருக்கு? அதிக கையிருப்பு, கடன் காலம், இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் தானே? ஆமா, ரிஸ்க் இருக்கு. அதனால வேற வழிகளையும் பார்க்கறாங்க. சில கம்பெனிகள் அவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவை விரிவாக்குறாங்க. அதாவது நிறைய விதமான ஏபிஐகளை தயாரிக்கிறாங்க. அப்போ வாடிக்கையாளர்கள் அவங்களோட பல தேவைகளுக்கு ஒரே கம்பெனியை அணுக முடியும். ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப் மாதிரி. இது நல்ல உத்தி மாதிரி தெரியுது. இங்கதான் விஷயம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா மாறுது. இன்னொரு முக்கியமான உத்தி என்னன்னா,
உற்பத்தி செய்யறதுக்கு ரொம்ப சிக்கலான காம்ப்ளெக்ஸ் டு மேனுஃபேக்சர் வேதிப்பொருட்களை தேர்ந்தெடுக்கிறது. சிக்கலான பொருட்களா? உதாரணத்துக்கு சொல்றேன். அதாவது இப்ப சில புற்றுநோய் மருந்துகளுக்கான ஏபிஐகள் இல்ல ஸ்டீராய்டுகள் இதெல்லாம் தயாரிக்க சிறப்பு தொழில்நுட்பம் வேணும், கடுமையான தரக்கட்டுப்பாடு தேவை. இதனால இந்த மாதிரி பொருட்கள்ல போட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓஹோ. இதுக்கு நல்ல உதாரணம் லாரஸ் லேப்ஸ். அவங்க ஆரம்பத்துல ஹெச்ஐவி மருந்து ஏபிஐல உலகத்திலே பெரிய கம்பெனியா இருந்தாங்க. ஆனா அங்கேயும் பிரைசிங் பவர் பிரச்சனை இருந்துச்சு. அதனால அவங்க ஹெப்படைட்டிஸ் சி, ஆன்காலஜி, அப்புறம் கஸ்டம் சிந்தசிஸ், கஸ்டம் சிந்தசிஸ்னா அதாவது ஒரு குறிப்பிட்ட கஸ்டமருக்காக பிரத்யேகமா ஒரு வேதிப்பொருளை உருவாக்கி தர்றது, இது மாதிரி துறைகள்லயும் ஃபார்முலேஷன் தயாரிப்புலயும் கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. ஓ, அப்போ கமாடிட்டி மாதிரி இல்லாம கொஞ்சம் வேல்யூ ஆடட் சிக்கலான பொருட்களுக்கு போறது ஒரு வழி. சரியாக சொன்னீங்க. அது அவங்க வணிக அபாயத்தை குறைக்கவும் லாபத்தை அதிகரிக்கவும் உதவியது. ஆஹா, மொத்தத்துல இந்த ஏபிஐ துறைங்கிறது கமாடிட்டி தன்மை, பயங்கர போட்டி, குறைவான விலை நிர்ணய சக்தி, இந்த மாதிரி நிறைய சவால்கள் நிறைஞ்சது. இதுல நிக்கணும்னா கம்பெனிகள் செலவு குறைக்கணும், நம்பகத்தன்மையை காட்டணும், ப்ராடக்ட் லிஸ்ட்டை பெருசு பண்ணணும், சிக்கலான பொருட்களை தயாரிக்கணும்னு பல வழிகளை கையாள வேண்டியிருக்கு. இது ரொம்ப சவால் நிறைந்த, அதே சமயம் மருந்து துறைக்கு மிக மிக அத்தியாவசியமான ஒரு துறை. இதுல ஜெயிக்கணும்னா நிறுவனங்கள் தொடர்ந்து மாறிட்டே இருக்கிற சூழலுக்கு ஏத்த மாதிரி தங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னோவேஷன், ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஃபார்முலேஷன் நிறுவனங்கள் பத்தி இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல ஃபார்முலேஷன் நிறுவனங்கள்னா என்ன? சிம்பிளா சொன்னா, நாம சாப்பிடறதுக்கு தயாரா இருக்கிற மருந்த அந்த மாத்திரை, கேப்சியூல் வடிவத்துல தயாரிச்சு விக்கிறவங்க. ஆமா, அதுல 2 வகை இருக்கு. ஒன்னு இன்னோவேட்டர், இன்னொன்னு ஜெனரிக். கரெக்ட். இனோவேட்டர்னா புதுசா மருந்து கண்டுபிடிக்கிறவங்க. ஜெனரிக்னா அந்த பேட்டன் முடிஞ்ச பிறகு அதே மருந்து பண்றவங்க. இன்னைக்கு நம்மளோட நோக்கம் இந்த இனோவேட்டர் பக்கம்தான். ஏன்னா அங்கதான் அதிக முதலீடு, பெரிய ரிஸ்க், ஆனா ஜெயிச்சா பெரிய லாபம். இனோவேட்டர் நிறுவனங்கள்னா இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இன்னோவேட்டர் நிறுவனங்கள் தான் இந்த மருந்து துறையோட உச்சத்துல இருக்கிறவங்கன்னு சொல்லலாம். இவங்க தான் புது புது மருந்து மூலக்கூறுகளை, அதாவது காம்பவுண்ட்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்காக ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது R&Dக்கு பயங்கரமா செலவு பண்ணுவாங்க. ஓஹோ. ஆனா ஒரு மருந்து மட்டும் கிளிக் ஆயிடுச்சுன்னா, அதாவது வெற்றி அடைஞ்சா லாபம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். இது ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் விளையாட்டு மாதிரி. நீங்க ஹை ரிஸ்க்னு சொல்றீங்க. அப்போ ஒரு புது மருந்து சக்சஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் எவ்வளோ இருக்கு? நீங்க சொல்றது சரிதான். வெற்றி வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட ஒரு 5000 காம்பவுண்ட்ஸ்ல ஆராய்ச்சி பண்ணா அதுல ஒண்ணு தான் எல்லா சோதனையும் தாண்டி கடைசியா மார்க்கெட்க்கு வர்ற தகுதியை பெறுது. ஐயையோ, 5000த்துல ஒண்ணா? அது மட்டும் இல்ல, அப்படி மார்க்கெட்டுக்கு வர்றதுல கூட 3ல் 1 பங்கு மருந்து தான் அதோட R&D செலவை எடுக்குது. அப்போ மொத்தமா கணக்கு பார்த்தா ஒரு 15000 காம்பவுண்ட்ஸ்ல ஒன்னு தான் நிஜமான பொருளாதார வெற்றியா மாறுது. 15000த்துல ஒண்ணு? நம்பவே கஷ்டமா இருக்கு. இவ்ளோ கம்மியான வெற்றி வாய்ப்புக்கு R&Dக்கு எவ்ளோ செலவு பண்றாங்க? அவங்க வருமானத்துல இதுக்கு மட்டும் எவ்ளோ போகும்? அவங்க சம்பாதிக்கிறதுல ஒரு 15லிருந்து 20% R&Dக்கு போயிடும். அதுவும் சராசரியா, சில சமயம் அதிகமா கூட இருக்கலாம். ஒரு புது மருந்தை கண்டுபிடிக்கிறதுல ஆரம்பிச்சு அதை சோதிச்சு மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றதுக்குள்ள சும்மா ஒரு $500 மில்லியன் வரைக்கும் கூட செலவாகலாம். அப்பா, பெரிய தொகையாச்சே. சரி, அவங்களுக்கு பேட்டன் பாதுகாப்பு காலம் இருக்குல்ல, அது போதுமா இந்த செலவையெல்லாம் எடுக்க? இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. இந்த 20 வருஷ பேட்டன்ட் பாதுகாப்பு காலம் இருக்கே, ஆமா, அது மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட தேதியிலிருந்து ஆரம்பிக்குது. மருந்து மார்க்கெட்டுக்கு வந்த தேதியிலிருந்து இல்ல. ஓ, அப்படியா? ஆமா, நிறைய மருந்துகள் R&D அப்புறம் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இதுலயே ஒரு 10-12 வருஷம் எடுத்துக்கும். சரி. அதனால உண்மையா அவங்களுக்கு மார்க்கெட்ல அந்த மருந்தை வித்து செலவை எடுத்து லாபம் பார்க்க கிடைக்கிறது என்னவோ ஒரு 10 வருஷம் தான். ஓ, அப்போ ரொம்ப குறைவான காலம்தான் இல்லையா? ஆமா, அந்த 10 வருஷம் ரொம்ப கிரிட்டிக்கல். சரி, அந்த முக்கியமான 10 வருஷம் முடிஞ்ச பிறகு பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆனா என்னாகும்? அதானே பேட்டன்ட் கிளிஃப்னு சொல்றது? அதேதான். பேட்டன் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே ஜெனரிக் கம்பெனிகள் போட்டிக்கு வந்துருவாங்க. அவங்க அதே மருந்தை ரொம்ப கம்மியான விலையில விற்க ஆரம்பிப்பாங்க. எவ்ளோ கம்மியா? இன்னோவேட்டர் மருந்தின் விலை ஒரு 85லிருந்து 90% வரைக்கும் கூட குறையும். என்னது, 90%? ஆமா,
அது மட்டும் இல்ல, ஒரே வருஷத்துல ஜெனரிக் மருந்துகள் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 95% இடத்த அளவுல வால்யூம்ல பிடிச்சிடும். அப்போ இன்னோவேட்டர் நிறுவனத்துக்கு பெரிய அடி விழும். மிகப்பெரிய அடி. வருமானம் பயங்கரமா குறையும். அப்போ ஜெனரிக் கம்பெனிகள் இந்த பேட்டன்ட் முடியற வரைக்கும் சும்மா காத்திருப்பாங்களா இல்ல அதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணுவாங்களா? எல்லாரும் காத்திருக்க மாட்டாங்க. அமெரிக்கால குறிப்பா பாரா 4 ஃபைலிங்னு ஒரு வழி இருக்கு. பாரா 4 அது என்ன? இதன் மூலமா ஜெனரிக் கம்பெனிகள் பேட்டன்ட் முடியறதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணலாம். ஒன்னு அந்த இன்னோவேட்டரோட பேட்டன்ட் செல்லாதுன்னு சொல்லுவாங்க, இல்லன்னா எங்க ஜெனரிக் மருந்து அந்த பேட்டன்ட்டை மீறலன்னு சொல்லி விற்க முயற்சி பண்ணுவாங்க. ஓ, அப்போ கேஸ் போடுவாங்களா? நிச்சயமா. இதனால இன்னோவேட்டர் கம்பெனிகளுக்கு ஏகப்பட்ட வழக்குகள் வரும். அவங்களோட சட்ட செலவுகளும் பயங்கரமா ஏறும். லிட்டிகேஷன் காஸ்ட்ஸ் ரொம்ப அதிகமாகும். புரியுது. திறனற்ற R&D ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொன்னீங்க. ஆமா, R&D அவங்களோட லாப நஷ்ட கணக்க நேரடியா பாதிக்கிற ஒரு விஷயம். சரியா போகலனா நஷ்டம்தான். இந்த நிலைமையில அவங்க ஏன் ஆன்டிபாடிஸ் மாதிரி, அதாவது பயோலாஜிக்கல் ட்ரக்ஸ் மாதிரி இன்னும் சிக்கலான, இன்னும் செலவு பிடிக்கிற மருந்து ஆராய்ச்சிக்கு போறாங்க? அது இன்னும் கஷ்டம்னு சொல்றீங்களே. நல்ல கேள்வி. ஒன்னு, இந்த ஆன்டிபாடி மருந்துகள் சில கடுமையான நோய்களுக்கு ரொம்ப நல்ல தீர்வா இருக்கு. பாரம்பரிய கெமிக்கல் மருந்துகளை விட சில சமயம் சிறப்பா வேலை செய்யுது. இன்னொன்னு, இத காப்பி பண்றது ஜெனரிக் கம்பெனிகளுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால போட்டி கம்மியா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இத டெவலப் பண்றது இன்னும் கஷ்டம், செலவும் அதிகம், வெற்றி வாய்ப்பும் கம்மிதான். இவ்ளோ கஷ்டம், இவ்ளோ ரிஸ்க், தோல்வி பயம் எல்லாம் இருந்தும் எதுக்காக இந்த இன்னோவேட்டர் கம்பெனிகள் தொடர்ந்து இந்த ரிஸ்க் எடுக்கறாங்க? அது மட்டும் இல்ல, சின்ன கம்பெனிகளை வாங்குறதுக்கு, அதாவது M&Aக்கு பில்லியன் கணக்குல கொட்ட தயாரா இருக்காங்களே. ஏன்? அதுக்கு காரணம் அந்த ஒரே ஒரு பிளாக்பஸ்டர் மருந்து மேல இருக்கிற நம்பிக்கை தான். பிளாக்பஸ்டர். ஆமா, ஒரு மருந்து மட்டும் சரியா கிளிக் ஆகி வருஷத்துக்கு $1 பில்லியன் மேல விற்பனை ஆச்சுன்னா அது பிளாக்பஸ்டர் மருந்து. அந்த ஒரே ஒரு வெற்றி மருந்து மத்த எல்லா தோல்விகளோட செலவையும் ஈடுகட்டி கற்பனை பண்ண முடியாத லாபத்தை கொடுக்கும். இந்த பெரிய லாபத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதால தான் நல்ல டிம்னாங்குள்ள மருந்து மூலக்கூறுகளை வச்சிருக்கிற சின்ன கம்பெனிகளை எவ்ளோ விலை கொடுத்தாவது வாங்க துடிக்கிறாங்க. சரி, இவ்ளோ ரிஸ்க் இருக்கிறதால தான் இந்திய நிறுவனங்கள் பெரும்பாலும் இந்த இன்னோவேட்டிவ் ஃபீல்டுல அதிகமா இறங்காம ஜெனரிக்லயே இருக்காங்களா? பெரும்பாலும் அப்படிதான். இந்தியாவோட மருந்து மார்க்கெட்ல மதிப்புல பாத்தீங்கன்னா 97% ஜெனரிக் மருந்துகள் தான். ரிஸ்க் எடுக்க நம்ம கம்பெனிகள் தயங்குறாங்க. ஆனா அமெரிக்கால இதுக்கு நேர் எதிர். அங்க இன்னோவேட்டர் மருந்துகள் தான் மதிப்புல பை வேல்யூ சுமார் 90% ஆதிக்கம் செலுத்துது. அளவுல பை வால்யூம் அது வெறும் 20% தான் இருந்தாலும் கூட. ஓஹோ, அங்க மக்கள் அதிக விலை கொடுத்து வாங்க தயாரா இருக்கிறதும் இன்சூரன்ஸ் சிஸ்டமும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம். அதனால அமெரிக்க நிறுவனங்கள் இன்னோவேட்டர் ரிசர்ச்ல தீவிரமா இருக்காங்க. ஜெனரிக் மருந்துகள் அளவுல 80% இருந்தாலும் மதிப்புல 10% தான். சரி, அமெரிக்கால பேட்டன்ட் முடிஞ்ச பிறகும் இன்னோவேட்டர் மருந்துகள் எப்படி ஓரளவுக்கு தாக்கு பிடிக்குதுன்னு சொன்னீங்க. ஜெனரிக் வந்த பிறகும் கொஞ்சம் மார்க்கெட் இருக்குல்ல? ஆமா, அதுக்கு முக்கிய காரணம் பிராண்ட் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை. பிராண்ட் லாயல்டி மாதிரி. அதேதான். விலை குறைவான ஜெனரிக் இருந்தாலும் நிறைய டாக்டர்களும் சரி, நோயாளிகளும் சரி, பழகி போன நம்பிக்கை உள்ள அந்த ஒரிஜினல் இன்னோவேட்டர் பிராண்ட் மருந்தையே கேட்பாங்க. இது பேட்டன்ட் முடிஞ்ச பிறகும் இன்னோவேட்டர் கம்பெனிகளுக்கு மிச்சம் இருக்கிற அந்த சின்ன அளவு சந்தையில கூட கொஞ்சம் பிரைஸ் ஃபிளெக்சிபிலிட்டி, அதாவது விலை நிர்ணயத்துல ஒரு சுதந்திரத்தை கொடுக்குது. மொத்தத்துல பார்த்தா இந்த இன்னோவேட்டர் மருந்து வணிகம்ங்கிறது பேட்டன்ட் சட்டங்கள், பயங்கரமான போட்டி, மார்க்கெட் நிலவரம் இது எல்லாத்தையும் பொறுத்து இருக்கு. பெரிய ரிஸ்க், ஆனா அதே அளவுக்கு பெரிய லாபம் கிடைக்க வாய்ப்புள்ள ஒரு ஆட்டம்னு நல்லா புரியுது. ஆமா. இன்னைக்கு நாம ஜெனரிக் மருந்து நிறுவனங்களை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இந்த நிறுவனங்கள் எப்படி வேலை செய்யுது, அப்புறம் இன்னோவேட்டர் கம்பெனிஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பேசலாம். சரி. இன்னோவேட்டர் நிறுவனங்கள் பல பில்லியன் டாலர் செலவு பண்ணி ஒரு மருந்து கண்டுபிடிப்பாங்க. ஆனா கொஞ்சம் வருஷம் கழிச்சு மத்தவங்க அதை ஈஸியா காப்பி பண்ணி கம்மி விலைக்கு விக்கிறாங்க. ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்ல. அப்படியா? இந்த ஜெனரிக் நிறுவனங்கள் லாபம் பார்க்கறதே ஒரு பெரிய சவால்னு சொல்றீங்க? ஆமாம், அதுக்கு பின்னால நிறைய உத்திகள் இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஓகே, முதல்ல ஜெனரிக் நிறுவனங்கள்னா என்னன்னு சிம்பிளா சொல்லுங்க. இன்னோவேட்டர் கண்டுபிடிச்ச மருந்து அதோட பேட்டன்ட் முடிஞ்சதும் தயாரிக்கிறவங்களா? கரெக்ட், அதான் அடிப்படை. இதனால அவங்களுக்கு பெரிய R&D செலவு மிச்சம். அந்த செலவு இல்லங்கிறதுனால தான் உற்பத்தி செலவு ரொம்ப கம்மியா? நிச்சயமா.
அதனால தான் இன்னோவேட்டர் மருந்து விலையை விட சில சமயம் 90% வரைக்கும் கூட கம்மியா இவங்களால விற்க முடியுது. இந்த விலை குறைப்புனால தானே அரசாங்கங்கள், அரசியல்வாதிகள்னு நிறைய பேர் ஜெனரிக் மருந்துகளுக்கு ஆதரவு தராங்க. அது ஒரு முக்கியமான காரணம். உலக அளவுல பார்த்தா சுகாதார செலவை குறைக்க இது பெரிய உதவியா இருக்கு. சரிதான். அப்போ இந்திய மருந்து துறையிலயும் ஜெனரிக் கம்பெனிஸ் தான் அதிகமா? ஆமா, பெரும்பாலும் அவங்க தான். ஏன்னா சொன்ன மாதிரி R&D முதலீடு பெருசா தேவையில்ல. ஆனா இதுல ஒரு யதார்த்தம் இருக்குல்ல. இப்போ எல்லா கம்பெனியோட ஜெனரிக் பாராசிட்டமால் 500 mg மாத்திரையும் ஒரே மாதிரி தானே வேலை செய்யும். ஆமா, செய்யணும். அப்போ இது ஒரு கமாடிட்டி மாதிரி தானே, பிராண்ட் மாதிரி பெருசா வித்தியாசம் காட்ட முடியாது. நீங்க சொல்றது சரிதான். செயல்பாட்டு அளவுல அது ஒரு கமாடிட்டி மாதிரி தான். அப்போ போட்டி பயங்கரமா இருக்குமே. ஆமா, விலை போட்டி ரொம்ப ஜாஸ்தி. வாடிக்கையாளர்கள் ஈஸியா ஒரு பிராண்ட்லேருந்து இன்னொன்னுக்கு மாறிடுவாங்க. ம். இதுக்கு டெக்னாலஜி, முதலீடு எல்லாம் எப்படி, ரொம்ப அதிகமா தேவைப்படுமா? இல்ல, மத்த துறைகளோட ஒப்பிடும்போது கொஞ்சம் கம்மிதான் சொல்லலாம். அதாவது மருந்தோட மூலப்பொருளான API இருக்குல்ல, ஆமா, ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட். அத மற்ற பொருட்களோட கலந்து பேக்கேஜிங் பண்றது தான் முக்கிய வேலை. அதனால இந்த துறைக்குள்ள வரதுக்கான தடைகள், அதாவது என்ட்ரி பேரியர்ஸ் கொஞ்சம் குறைவு. ஓ, அரசுகளும் அந்த தடைகளை கம்மியா வச்சிருக்காங்களா, செலவு குறைக்கணுமேனு? ஆமா, பொதுவா அப்படிதான். தடைகள் கம்மி, போட்டி அதிகம்னா லாபம் எப்படி இருக்கும்? பிரைசிங் பவர் இருக்குமா? அது கம்மிதான். இனோவேட்டர் கம்பெனிகளோட ஒப்பிடும்போது லாப வரம்பு ரொம்ப கம்மி. ஜெனரிக் நிறுவனங்களோட சராசரி EBITDA மார்ஜின் சுமார் 10%லிருந்து 25%க்குள்ள தான் இருக்கும். அப்படியா? இன்னோவேட்டர் நிறுவனங்களுக்கு? அவங்களுக்கு 45% வரைக்கும் கூட போகலாம். அடேன்னப்பா, பெரிய வித்தியாசம். ஆமா, இந்த வித்தியாசம் தான் ஜெனரிக் நிறுவனங்கள் ஏன் சில நுட்பமான உத்திகளை நம்பியிருக்காங்கன்னு காட்டுது. சரி, அந்த உத்திகள் என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். முக்கியமா 3 உத்திகளை சொல்லலாம். ஒன்னு, பயோசிமிலர்ஸ் மாதிரி சிக்கலான மருந்துகள்ல கவனம் செலுத்துறது. பயோசிமிலர்ஸ் அது என்ன? சொல்றேன். 2வது, US சந்தையில கிடைக்கிற பிரத்யேக விற்பனை காலத்தை குறிவைக்கிறது. 3வது, சட்ட போராட்டம் நடத்தி பேட்டன்ட் முடியறதுக்கு முன்னாடியே மருந்த கொண்டு வர முயற்சி பண்றது. அது பாரா 4 ஃபைலிங்ஸ். ஓ, ஓகே ஓகே. முதல்ல பயோசிமிலர்ஸ் பத்தி சொல்லுங்க. அது சாதாரண ஜெனரிக் மாதிரி இல்லையா? இல்லவே இல்ல. பயோசிமிலர்ஸ் உயிரியல் மருந்துகளோட ஒரு காப்பி மாதிரி. ஆனா 100% ஒரிஜினல் மாதிரி இருக்காது. ஏன் அப்படி? அதை தயாரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு கணிசமான R&D அப்புறம் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாம் தேவை. இதுக்கு என்ட்ரி பேரியர்ஸ் அதிகம். ஓ, அப்போ இதுக்குள்ள வர்றது கஷ்டம். ஆமா, CCI மாதிரி ஒழுங்குமுறை ஆணையங்கள் கூட இது கிட்டத்தட்ட புது மருந்து மாதிரி தான் பாக்குறாங்க. இன்னோவேட்டர் கம்பெனிஸ் பயங்கரமா எதிர்ப்பாங்க. அப்படியா? ஆமா, உதாரணத்துக்கு ரோஷ் நிறுவனம் ட்ரஸ்டூசமேப் அப்படிங்கிற மருந்த பத்தி சொல்றேன். அதோட பயோசிமிலரை விக்க விடாம பயோகான் மைலன் மேல கேஸ் போட்டாங்க. ஒழுங்குமுறை ஆணையம் மேலயும் கேஸ் போட்டாங்க. ஓஹோ. இதனால சில பெரிய நிறுவனங்கள் மட்டும்தான் பயோசிமிலர்ஸ் தயாரிக்க முடியுது. போட்டி கம்மியா இருக்கறதால லாப வரம்பு அதிகம். புரியுது. அப்போ 2வது உத்தி US சந்தையோட எக்ஸ்க்ளூசிவிட்டி, 6 மாசம் தனியா வியாபாரம் பண்றதா? ஆமா, USல ஒரு இன்னோவேட்டர் மருந்தின் பேட்டன்ட் முடிஞ்சதும் முதல் ஜெனரிக் மருந்துக்கு ANDA அனுமதி கிடைச்சா அந்த கம்பெனிக்கு 6 மாசத்துக்கு பிரத்யேக விற்பனை உரிமை கிடைக்கும். எக்ஸ்க்ளூசிவ் சேல்ஸ் பீரியட். அப்பா 6 மாசம் வேற யாரும் வர முடியாதா? ஆமா, போட்டி இல்லாததால அவங்க இன்னோவேட்டர் விலையில ஒரு 40% 50% வரைக்கும் கூட விலை வைக்கலாம். பலே. அப்புறம் போட்டி வந்ததும் அது 10லிருந்து 15%க்கு குறைஞ்சிடும். ஆனா அந்த முதல் 6 மாசம் அது பெரிய லாபம். சூப்பர். இப்போ 3வது உத்தி, பாரா IV ஃபைலிங்ஸ். இது US ANDA ப்ராசஸ்ல பாரா IV ஃபைலிங்னு பேரு. இதோட நோக்கம் என்னன்னா, இன்னோவேட்டோ கம்பெனியோட பேட்டன்ட்ட அது காலாவதி ஆகிறதுக்கு முன்னாடியே இது செல்லாது, இல்ல நாங்க இத மீறலன்னு சவால் விடுறது. இது பெரிய சட்ட போராட்டமா இருக்குமே. ஆமா, ரொம்ப சிக்கலானது, செலவும் அதிகம். உதாரணத்துக்கு ரான்பாக்சி நிறுவனம் ஃபைசரோட லிப்பிட்டர் மருந்துக்கு எதிரா பண்ணின பாரா IV ஃபைலிங் போராட்டம் ரொம்ப ஃபேமஸ். அது அட்டோர்வாஸ்டாட்டின்ங்கிற மருந்து. ஆமாமா, கேள்விப்பட்டிருக்கேன். இது சமீப காலத்துல கொஞ்சம் கவர்ச்சி குறைஞ்சிருக்கலாம். ஆனாலும் இது ஒரு முக்கியமான உத்தி. முதலீட்டாளர்கள் இந்த மாதிரி வழக்குகளால வர கண்டின்ஜென்ட் லயபிலிட்டிஸை கவனிக்கணும். ஆக மொத்தத்துல ஜெனரிக் கம்பெனி உலகங்கிறது சும்மா காப்பி அடிக்கிற வேலை இல்ல. நிச்சயமா இல்ல. கடுமையான விலை போட்டி, சிக்கலான ரெகுலேஷன், சட்ட போராட்டங்கள், சில சமயம் தொழில்நுட்ப சவால்கள்னு எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப நுட்பமா காய நகர்த்த வேண்டியிருக்கு. கரெக்டா சொன்னீங்க.
இன்னைக்கு நாம பிராண்டட் ஜெனரிக்ஸ் அப்புறம் மருந்துகளோட சப்ளை செயின் பத்தியும் விரிவா பேசலாம்னு இருக்கோம். சரி, ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. முதலீட்டாளர் பார்வையில இது ரொம்ப முக்கியம். அதாவது இந்திய மருந்து கம்பெனிகளோட லாபம் பெரிய அளவுல இந்த பிராண்டட் ஜெனரிக்ஸ் சார்ந்து இருக்கு. ஆனா இது இப்படியே நீடிக்குமா? அரசாங்கத்தோட கொள்கைகள், இந்த விலை நிர்ணய முறைகள் இதெல்லாம் மாத்துமா? இதுதான் இப்போதைய பெரிய கேள்வி. ஒரு ரிஸ்க்னே சொல்லலாம். கரெக்ட். அப்போ முதல்ல பிராண்டட் ஜெனரிக்ஸ்னா என்னன்னு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களேன். இப்போ பாராசிட்டமால்னு எடுத்துக்கிட்டா டோலோ மாதிரி பல பேர்ல வருது இல்லையா? அதுதானே? ஆமா, நீங்க சொல்றது சவிதான். கோட்பாட்டு அளவுல பார்த்தா, அதாவது நல்ல உற்பத்தி முறைகளை பின்பற்றினா எல்லா ஜெனரிக் மருந்துகளும் ஒண்ணுதான், ஒரே மாதிரி வேலை செய்யணும். ஆனா கம்பெனிங்க என்ன பண்றாங்கன்னா, தங்களோட ஜெனரிக் மருந்துக்கு ஒரு பிராண்ட் பேரை வச்சு அது மத்ததை விட தரம் ஜாஸ்தி இல்ல சூத்ரா வேலை செய்யும்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அப்போ மார்க்கெட்டிங், பிராண்ட் பில்டிங் இதுக்கெல்லாம் செலவு செய்றாங்களா? அதேதான். இதுக்கு நிறைய செலவு செஞ்சு அந்த மருந்தை அதிக விலைக்கு விக்கிறாங்க. இது மூலமா அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குது. ஆனா இந்த தர வேறுபாடு உண்மையிலே இருக்கா? இல்ல இது சும்மா ஒரு தோற்றம் தானா? காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதாவது சிசிஐ, என்ன சொல்றாங்க இத பத்தி? சிசிஐ ஒரு ஆய்வு செஞ்சாங்க. அதுல என்ன தெரிய வந்துச்சுன்னா, இது பெரும்பாலும் செயற்கையா உருவாக்கப்படுற ஒரு வேறுபாடு தான் சொல்றாங்க. பல கம்பெனிங்க ஒரே மருந்து, ஒரே மூலப்பொருள் வச்சு செஞ்சாலும் வேற வேற பிராண்ட் பேர்ல நல்ல விலை வித்தியாசத்துல விக்கிறாங்க. இன்னும் சொல்லப் போனா நிறைய கம்பெனிங்க மருந்து உற்பத்திய தேர்ட் பார்ட்டிஸ் கிட்ட கொடுத்துடுறாங்க. அவுட் சோர்சிங் தான். ஓஹோ. அப்போ ஒரே ஃபேக்டரியில ஒரே மருந்து பல கம்பெனிகளுக்காக தயாரிக்கப்படலாம். சில சமயம் ஒரே கம்பெனி பிராண்டட் ஜெனரிக், அன்பிராண்டட் ஜெனரிக் ரெண்டையுமே கூட ஒரு இடத்துல தயாரிக்கிறாங்க. அடேங்கப்பா. இதனால தான் சிசிஐ என்ன பரிந்துரை செஞ்சிருக்காங்கன்னா, ஒரு கம்பெனி, ஒரு மருந்து, ஒரு பிராண்ட் பெயர், ஒரு விலை. அதாவது ஒன் கம்பெனி, ஒன் ட்ரக், ஒன் பிராண்ட் நேம், ஒன் பிரைஸ் னு ஒரு கொள்கை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. சரி. இது அமலுக்கு வந்தா என்ன ஆகும்? இது அமலுக்கு வந்தா கம்பெனிகளோட லாபம் குறையலாம் இல்லையா? இத நீங்க ஒரு முதலீட்டாளரா கண்டிப்பா கவனிக்கணும். புரியுது. நோயாளிகளுக்கு பொதுவா மருந்துகளை பத்தி அவ்வளவா தெரியாது. டாக்டர் எழுதி கொடுத்தாலும் சரி, இல்ல கெமிஸ்ட் சொன்னாலும் சரி, அதை வாங்கிப்பாங்க. சிசிஐ என்ன சொல்றாங்கன்னா, அதிக விலை வச்ச பிராண்டுகளுக்கு அதிக மார்க்கெட் ஷேர் இருக்கிறதுக்கு காரணமே இந்த அதிக ட்ரேட் மார்ஜின் தான் சொல்றாங்க. அப்போ இது ஒரு மாதிரி தப்பான வழியில ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கே. கரெக்ட். பர்வர்ஸ் இன்சென்டிவ்னு சொல்லலாம். அதிக விலைக்கு அதிக லாபம்னா அதையே விற்க தோணும் இல்லையா? ஆமா. அப்போ அரசாங்கம் இதுக்கு ஏதாவது கட்டுப்பாடு வச்சிருக்கா? அரசாங்கம் 2 முக்கிய வழியில தலையிடுது. ஒன்னு டிபிசிஓ, அதாவது ட்ரக்ஸ் பிரைஸ் கண்ட்ரோல் ஆர்டர். இதுக்கு கீழே வர்ற அத்தியாவசிய மருந்துகளுக்கு ட்ரேட் மார்ஜினை 24%ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுல ரீட்டைலருக்கு 16%, ஹோல்சேலருக்கு 8%. ஓகே. இது டிபிசிஓ மருந்துகளுக்கு. மத்த மருந்துகளுக்கு? மத்த மருந்துகள் இருக்கிற இந்த அதிக லாபத்தை கட்டுப்படுத்த என்பிபிஏ, அதாவது நேஷனல் பார்மசூட்டிக்கல் பிரைசிங் அத்தாரிட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில கேன்சர் மருந்துகளோட ட்ரீட் மார்ஜினை 30%ஆக குறைச்சு ஒரு பைலட் திட்டம் செஞ்சிருக்காங்க. பைலட் திட்டமா? ஆமா, இது ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் மாதிரி. இது நல்லபடியா போச்சுன்னா மத்த மருந்துகளுக்கும் இதை விரிவுபடுத்த வாய்ப்பு இருக்கு. இது இந்தியால. வெளிநாடுகள்ல இதே மாதிரி நிலைமை இருந்திருக்கா? ஜெர்மனி ஒரு நல்ல உதாரணம். அங்க அரசாங்கம் சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. அதனால பிராண்டட் ஜெனரிக் சந்தை டெண்டர் பேஸ்ட் சந்தையா மாறிடுச்சு. டெண்டர் பேஸ்டு அப்படின்னா? அரசாங்கமே மொத்தமா ஒப்பந்தம் போட்டு மருந்துகளை வாங்க ஆரம்பிச்சிடுச்சு. இதனால என்னாச்சுன்னா மருந்து விலைகள் பயங்கரமா சரிஞ்சிடுச்சு. பல கம்பெனிகளோட ஐரோப்பிய பிசினஸ் லாபமே இல்லாம போயிடுச்சு. அடேங்கப்பா. அப்போ இந்தியாலயும் அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஆட்ரஸ்டாட்டின்னு ஒரு கொலஸ்ட்ரால் மருந்து. அது அரசாங்கம் ஒரு மாத்திரை 0.21 ரூபீஸ்க்கு வாங்குது. ஆனா அதோட ரீட்டைல் விலை என்ன தெரியுமா? 5.1. என்னது? 21 பைசா எங்க இருக்கு? 5 ரூபாய் எங்க இருக்கு? பெரிய வித்தியாசமாச்சே. ஆமா, இந்த வித்தியாசம் எதை காட்டுதுன்னா, ஒருவேளை சீர்திருத்தங்கள் வந்தா விலைகள் 90% வரைக்கும் கூட குறையலாம். ஐசிஆர்ஏ மாதிரி கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் கூட அரசாங்கம் ஜெனரிக் மருந்துகளை ஊக்குவிக்கிறதால உள்நாட்டு கம்பெனிகளோட பிசினஸ் மாடல் மாறலான்னு ரிஸ்க் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ முதலீட்டாளர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? சுருக்கமா பாருங்க, இப்போ பிராண்டட் ஜெனரிக்ஸ் மூலமா வர்ற இந்த அதிக லாபமும் சரி, சப்ளை செயினுக்கு தவிர அதிக சலுகைகளும் சரி, இது இப்படியே நீண்ட நாளைக்கு இருக்குமாங்கிறத சந்தேகம்தான். சிசிஐ பரிந்துரை, என்பிபிஏ நடவடிக்கைகள், ஜெர்மனி மாதிரி வெளிநாட்டு உதாரணங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அரசாங்கத்தோட கட்டுப்பாடு அதிகமாகி விலை மேலையும் லாப வரம்புகள் மேலையும் அழுத்தம் கூட தான் செய்யும். அப்போ ரிஸ்க் ஜாஸ்தி.
நீங்க முதலீடு செய்யும்போது இந்த ரிஸ்கை கண்டிப்பா கணக்குல எடுத்துக்கணும். மருந்து உலகத்துல ரொம்ப வேகமா வளர்ந்து வர்ற ஒரு முக்கியமான துறைய பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். அதுதான் கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன்ஸ், சுருக்கமா CDMOன்னு சொல்றாங்க. ஆமா, முன்னாடி இதை சிராம்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, கான்ட்ராக்ட் ரீசர்ச் அண்ட் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ். கரெக்ட். இப்ப அது CDMOவா இன்னும் கொஞ்சம் விரிவடைஞ்சிருக்கு. சோ இந்த CDMO நிறுவனங்கள்லாம் என்ன பண்றாங்க, ஏன் உங்க முக்கியம், குறிப்பா டிவிஸ் லேபரேட்டரிஸ் மாதிரி நிறுவனங்கள் இதுல எப்படி சிறந்து விளங்குறாங்கன்னு இன்னைக்கு பார்க்கலாம். சரியா? கண்டிப்பா, ரொம்ப சுவாரஸ்யமான டாபிக் இது. இந்த சிடிஎம்ஓ நிறுவனங்களை மருந்து துறையோட ஒரு பின்னணி சக்தி, ஒரு என்ஜினே சொல்லலாம். பாத்தீங்கன்னா இவங்க புதுசா மருந்து எதுவும் கண்டுபிடிக்கிறது இல்ல, அவங்க பேர்ல மருந்த விக்கிறதும் கிடையாது. ஓ, அப்போ பெரிய குளோபல் மருந்து கம்பெனிகளுக்காவோ இல்ல நம்ம ஊரு கம்பெனிகளுக்காவோ அவங்க சொல்ற மருந்துகளை அது ரிசர்ச் பண்ணி டெவலப் பண்ணி அப்புறம் உற்பத்தி செஞ்சு கொடுக்குறாங்க. இது ஏபிஐயா இருக்கலாம், அதாவது மருந்தோட மூலப்பொருளா இருக்கலாம், இல்லனா முழுசா தயார் செஞ்ச மாத்திரைகள், கேப்சூல்ஸ், இல்லனா இன்ஜெக்ஷன் மருந்துகள், எதுவா வேணா இருக்கலாம். சுருக்கமா சொன்னா இவங்க ஒரு மாதிரி ஒயிட் லேபிள் உற்பத்தியாளர்கள் தான். ஆனா இதுல நிறைய சயின்ஸ், குவாலிட்டி, ரெகுலேஷன்ஸ்னு பல சிக்கலான விஷயங்களை கையாள வேண்டியிருக்கும். புரியுது. பெரிய கம்பெனிகளுக்கு இது சௌகரியமா இருக்கும் இல்லையா? அவங்க R&D மார்க்கெட்டிங்ல கவனம் செலுத்தலாம். நிச்சயமா சொந்தமா ஃபேக்டரி கட்டுற செலவு, அதுல இருக்கிற ரிஸ்க் அதெல்லாம் தவிர்க்கலாம். இது ஒரு பெரிய பிளஸ் உங்களுக்கு. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா இது வெறும் உற்பத்தி பண்றது மட்டும் இல்ல, இதுல நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ், தரக்கட்டுப்பாடு, நம்பகத்தன்மை, ரொம்ப முக்கியம் போல இருக்கே. அப்படிலாம் இது மத்த ஒயிட் லேபிள் மேனுஃபேக்சரிங் மாதிரி இல்ல. எதனால அது வித்தியாசப்படுது? இப்போ நீங்க CRDMOன்னு கூட சொன்னீங்க, அது என்ன? ரீசர்ச் வேல்யூ அவுட்சோர்ஸ் பண்றாங்களா அப்பெல்லாம்? ஆமாமா, அதுதான் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட். இங்க உள்ள நுணுக்கங்களை கவனிக்கணும். ஒன்னு, இந்த துறைக்குள்ள புதுசா வர்றது ரொம்ப கஷ்டம். என்ட்ரி பேரியர்ஸ் அதிகம். பெரிய கம்பெனிகள், அதாவது வாடிக்கையாளர்கள் உங்களை ஒரு 2-3 வருஷம் ஆடிட் பண்ணுவாங்க. உங்க தரம், உங்க ஃபெசிலிட்டி எல்லாத்தையும் செக் பண்ணி திருப்தியா இருந்தாதான் நீண்ட கால ஒப்பந்தமே கொடுப்பாங்க. ஓ, 2-3 வருஷமா? அப்போ நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அதுதான். ரெண்டாவது, கம்ப்ளையன்ஸ். US FDA, EMA மாதிரி சர்வதேச அமைப்புகளோட கடுமையான விதிகள் இருக்கும். அதை மீறவே முடியாது. கொஞ்சம் தப்பானாலும் பெரிய பிரச்சனை. மூணாவது, டெக் டிரான்ஸ்ஃபர். ஒரு கம்பெனி கண்டுபிடிச்ச ஒரு ப்ராசஸை இன்னொருத்தர் வாங்கி அதை அப்படியே பெரிய அளவுல உற்பத்தி பண்றதுல நிறைய சவால் இருக்கு. சரிதான். நாலாவது, இது வெறும் உற்பத்தி திறன் மட்டும் இல்ல, சொன்ன நேரத்துல சொன்ன தரத்துல கொடுக்கணும். ரிலையபிலிட்டி, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியா பாத்தீங்கன்னா இது பெரும்பாலும் டாலர்ல நடக்கிற வியாபாரம். சோ நம்ம ரூபாய் மதிப்பு ஏறி இறங்குனா அது லாபத்தை பாதிக்கும். ஆனா இவ்ளோ சிக்கல் இருந்தாலும் இந்த துறை வேகமா வளருதுன்னு சொல்றீங்க, ஏன்? அதுக்கு காரணம், பெரிய மருந்து கம்பெனிகள் இப்ப புது மருந்து கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் தேக்க நிலையை சந்திக்கிறாங்க. R&D செலவு ஏறிட்டே போகுது. இன்னொன்னு, சீனா மேல அதிகமா சார்ந்திருக்கிறத குறைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால முன்னாடி விட இப்ப அதிகமா அவுட்சோர்ஸ் பண்றாங்க. இந்தியாவுக்கு இதுல நல்ல வாய்ப்பு உருவாகி இருக்கு. இதுல டிவிஸ் லேபரேட்டரிஸ் எப்படி ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கிறாங்க? அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? அவங்களோட முக்கிய பலமே பாத்தீங்கன்னா, பெரிய மருந்து கம்பெனிகளுக்கு தேவையான ரொம்ப சிக்கலான மூலக்கூறுகளை, காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல்ஸை பெரிய அளவுல பாதுகாப்பா ஒரே மாதிரி தரத்தோட உற்பத்தி பண்ற திறன் தான். இவங்க ஜெனரிக் APIs தயாரிக்கிறாங்க. அது போக கஸ்டம் சிந்தசிஸ், அதாவது CSMல ரொம்ப வலுவா இருக்காங்க. கஸ்டம் சிந்தசிஸ், CSM, அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அது ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்? CSM ரொம்ப முக்கியமான ஒரு பிரிவு. இதுல எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட மருந்து கம்பெனிக்காக மட்டும் அவங்க சொல்ற ஒரு பிரத்யேகமான மூலக்கூறை அவங்களுக்கு மட்டுமே தயாரிச்சு கொடுக்கறது. வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு, டிவிஸ் இப்ப சமீபத்துல ஒரு பெரிய குளோபல் ஃபார்மா கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அவங்களோட ஒரு புது மருந்துக்கு தேவையான ஒரு அட்வான்ஸ்டு இன்டர்மீடியட், அதாவது ஒரு முக்கியமான இடைநிலை மூலக்கூறு தயாரிக்கிறதுக்கு. ஓ, இந்த மாதிரி ஒப்பந்தம் கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. பல வருஷம் ஆடிட், பல சோதனைகளுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். இது அந்த வாடிக்கையாளருக்கு டிவிஸ் மேல இருக்கிற ஆழமான நம்பிக்கையை காட்டுது இது. ஆமா, பல வருஷம் நம்பிக்கையா இருக்கணும். இதனால டிவிஸ்க்கு பல வருஷத்துக்கு வருமானம் கேரண்டி ஆகுது. ரெவென்யூ விசிபிலிட்டி கிடைக்குது. லாபமும் மார்ஜின் அதிகமா இருக்கும். இது சாதாரண வெண்டர் மாதிரி இல்ல, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் மாதிரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த கஸ்டம் சிந்தசிஸ் தவிர டிவிஸ் வேற என்ன பிரிவுகள்ல கவனம் செலுத்துறாங்க? அடுத்த முக்கியமான பிரிவு பெப்டைட்ஸ். பெப்டைட்ஸ்ங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற புரதங்களோட சின்ன சின்ன பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி. இப்போ நீரிழிவு, உடல் பருமன், இதுக்கெல்லாம் வர புது மருந்துகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓசிம்பிக், வெகோவி,
அந்த மாதிரி GLP-1 மருந்துகள்ல இதுதான் முக்கிய மூலப்பொருள். ஆமாமா, ரொம்ப பாப்புலரா இருக்குப்போ. இது தயாரிக்கிறது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். டிவிஸ் இந்த பிரிவுல குறிப்பா இன்னோவேட்டர் கம்பெனிகளோட சேர்ந்து அதிக மதிப்புள்ள பெப்டைடு ஏபிஐகளை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதுக்கு தேவையான தொழில்நுட்பம் அவங்க கிட்ட இருக்கு. சாலிட் ஃபேஸ், லிக்விட் ஃபேஸ் பெப்டைட் சிந்தசிஸ்லாம் பண்றாங்க. ஓகே, வேற? இன்னொன்னு கான்ட்ராஸ்ட் மீடியா. இது MRI, CT ஸ்கேன் எடுக்கும்போது உடம்புக்குள்ள செலுத்துற ஒரு இன்ஜெக்டபிள் மருந்து. இது போட்டாதான் ஸ்கேன்ல உறுப்புகள் தெளிவா தெரியும். பாத்திருக்கேன். இதுவும் ஒரு நீஷ் ஏரியா, அதிக லாபம் தரக்கூடியது. இதுலயும் டிவிஸ் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வராங்க. அப்போ மொத்தத்துல பார்த்தா டிவிஸ் சாதாரண ஏபிஐல இருந்து இந்த மாதிரி கஸ்டம் சிந்தசிஸ், பெப்டைட்ஸ், கான்ட்ராஸ்ட் மீடியான்னு ரொம்ப சிக்கலான அதிக லாபம் தரக்கூடிய பிரிவுகளை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. சரிதானே? கரெக்ட். அப்போ இந்த மொத்த உரையாடல்ல இருந்து நம்ம என்ன முக்கியமா எடுத்துக்கலாம்? CDMOக்கள் வெறும் உற்பத்தியாளர்கள் மட்டுமில்ல, அவங்க மருந்து துறையோட ரொம்ப முக்கியமான தவிர்க்க முடியாத கூட்டாளிகள். டிவிஸோட வளர்ச்சிய பார்க்கும்போது இந்த துறையில எப்படி வெறும் உற்பத்தியை தாண்டி அதிக மதிப்பு கூட்டுற வேல்யூ அடிஷன் வேலைகளை நோக்கி நகர முடியுங்கிறதும் தெரியுது. இதோட முக்கியத்துவம் என்னன்னு நினைக்கிறீங்க? நம்பகத்தன்மை எவ்வளவு முக்கியம். ரெண்டாவது, புதுசா கண்டுபிடிக்கிற வேலையை கூட அவுட்சோர்ஸ் பண்ற அளவுக்கு CRDMO மாதிரி அமைப்புகளோட தேவை அதிகமாயிட்டு வருது. மூணாவது, பிரத்யேக திறன்கள், அதாவது ஸ்பெஷலைஸ்ட் கேப்பபிலிட்டிஸ். இந்த பெப்டைட்ஸ், CSMO மாதிரி விஷயங்கள்ல இருக்கிற நிபுணத்துவம் எவ்வளவு முக்கியம் தெரியுது.